கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினால உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் நேரடியாக உங்கள் வீடுகளில் பார்க்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நிறைய பேர் நிறைய விண்ணப்பத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் வச்சு இன்னும் எனக்கு நிறைவேறலை, இது நடக்கலை, அவங்களுக்கு நடந்து எனக்கு நடக்கலை. பிரதர் எவ்வளவோ சாட்சியம் மங்கள வார்த்தையில் சொல்கிறாரு, டிவி ப்ரோக்ராமில் சொல்கிறாரு, மீட்டிங்ஸில் சொல்கிறாரு, அவங்களுக்கெல்லாம் நடக்குது, எனக்கு நடக்காதான்னு கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் நல்ல மங்கள வார்த்தையோடு உங்களை சந்திக்கிறாரு. ஆதியாகமம் 22:14 கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் வைத்த விண்ணப்பங்கள் கர்த்தருடைய பர்வதத்தில் அது ரெடியாக இருக்குது. ஆண்டவர் சொல்ல, நான் பார்த்துக்கிறேன். கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும் அப்படின்னாச்சுன்னா என்னென்னா, நான் பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாத, ரைட் டைமில் உனக்கு அற்புதம் நடக்கும். சில நேரங்களில் ஏன் ஆண்டவர் டிலே பண்ணுறாருன்னா, அது சீக்கிரமாக கிடைச்சா அது உன் கைவிட்டு சீக்கிரமாக நழுவி போயிடக்கூடாது. சீக்கிரமாக கொடுத்தா அதனுடைய மேன்மை உனக்கு தெரியாமல் போயிடக்கூடாது. சீக்கிரமாக கொடுத்தா சில நேரத்தில் அதை நம்ம மிஸ்யூஸ் பண்ணிடுவோம். அதனால் ஆண்டவர் உங்களை பக்குவப்படுத்தி கொடுத்துருவார். சொல்லுங்கள், பக்குவப்படுத்தி கொடுப்பார். அப்போ நீங்கள் இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே என் விண்ணப்பம் நிறைய உங்ககிட்ட தான் இருக்குது, மேலே அடுக்கடுக்காக என் ஃபைலே பரலோகத்தில் வெயிட்டாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஆண்டவரே அவைகளெல்லாம் கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும் அப்படின்னு நீங்கள் இன்றைக்கி மங்கள வார்த்தை மூலமாக சொல்கிறீங்க. நான் ஏற்றுக்கிறேன் ஆண்டவரே, அதை எனக்கு நீங்கள் செய்யுங்க. இன்னைக்கு நீ சொன்னது போல் கர்த்தருடைய பர்வதத்தில் வைக்கப்பட்டிருக்கிற அந்த விண்ணப்பங்களை நீங்கள் நிறைவேற்றுறதுக்கு எனக்குள்ளால் ஒரு மெச்சூரிட்டியை தாங்க. நீர் எதிர்பார்க்கிற ஒரு நல்ல முதிர்ச்சியை என்கிட்ட தாங்க. நீர் எதிர்பார்க்கிற பரிசுத்தத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே என்று சொல்லி நீங்கள் அர்ப்பணிங்க. நம்பிக்கை வரணும் ஆண்டவருக்கு. இப்போ இது கொடுத்தா இவன் தக்க வச்சுக்குவான், இதை வேஸ்ட் பண்ண மாட்டான், மிஸ்யூஸ் பண்ண மாட்டான் அப்படின்னு நம்பிக்கை வருகிற அளவுக்கு ஆண்டவரோடு நீங்கள் நெருங்கி நில்லுங்க. ஆண்டவரே என்னை நம்பி கொடுங்க, நான் அதை உதாசீனப்படுத்த மாட்டேன். கேளுங்க, யாரெல்லாம் விண்ணப்பம் நிறைவேறலையோ கிடைக்கலையோ, ஆண்டவரே என்னை நம்பி நீங்கள் கொடுக்கலாம், நான் கண்டிப்பாக அதை மிஸ்யூஸ் பண்ண மாட்டேன், கண்டிப்பாக அதை காப்பாற்றுவேன். அன்னைக்கு கொடுக்குற அந்த ஆசீர்வாதத்தை கொண்டு போய் வியாபாரம் பண்ணி அதை 10 ஆக்குவேன், அதை 20 ஆக்குவேன், 100 ஆக்குவேன். நான் ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன், என்னை நம்புங்க ஆண்டவரே, அதை உண்மையாக நான் வச்சு அனுபவிப்பேன் ஆண்டவரே, உண்மையாக அதை நான் பிரயோஜனப்படுத்துவேன் ஆண்டவரே அப்படின்னு ஆண்டவருக்கு நம்பிக்கை கொடுத்தீங்கன்னா, நான் பார்த்துக்கிறேன்னு சொன்ன அந்த விண்ணப்பங்களை கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு சாங்ஷன் பண்ணுவார். நான் விசுவாசிக்கிறேன். இவ்வளோ மலை மாதிரி குமிஞ்சு கிடக்கு உங்கள் விண்ணப்பங்கள் பரலோகத்தில், எல்லாத்தையும் மடமடமடன்னு கிளியர் பண்ணி ஃபைலை கிளியர் பண்ணிட்டார். ஆமேன்னு சொல்லுங்கள். சரி, ஒரு நல்ல சாட்சியை கேட்கலாமா? பிரதர் சுபாஷ் ஃப்ரம் விழுப்புரம். எங்களுக்கு திருமணமாகி 10 ஆண்டுகளாக குழந்தை செல்வம் இல்லாமல் இருந்தது. நாங்கள் எத்தனையோ மருத்துவர்களை பார்த்து சிகிச்சை எடுத்தோம், எந்தவித பிரயோஜனமும் இல்லை. ஆதலால் நானும் என்னுடைய மனைவியும் மிகவும் மன உளைச்சலோடு இருந்தோம். இந்த நிலையில் தேவனின் அன்பு ஊழியங்களின் 24 மணி நேர ஜப கோபுரத்தை தொலைபேசி வழியாக தொடர்பு கொண்டு ஜபிக்க கேட்டுக்கொண்டேன். ஜப ஊழியர் மிகுந்த பாரத்துடன் ஜபித்தார்கள். என்ன ஆச்சரியம்! கர்த்தர் அந்த ஜபத்தை கேட்டு 10 வருஷங்களுக்கு பிறகு என்னுடைய மனைவி கர்ப்பம் தரிக்க கிருபை செய்தார். 10 வருஷமாக அந்த விண்ணப்பம் பரலோகத்தில் இருந்துச்சு, பார்த்து கொள்ளப்படும்னு ஆண்டவர் சொன்னார். பார்த்துக்கிட்டாரு, கர்ப்பம் திறக்கப்பட்டது. உங்களுக்கும் ஆண்டவர் சொல்கிறாரு, மலை மாதிரி குமிஞ்சு கிடக்கிறவங்க விண்ணப்பங்களை எல்லாம் ஆண்டவர் மடமடமடன்னு கிளியர் பண்ணி இனி மலை மாதிரி செல்வங்கள் உங்கள் வீட்டில் குவியும். அன்பான ஆண்டவரே உமக்கு நன்றி. கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று சொன்ன அந்த மங்கள வார்த்தை என் பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய ஆறுதலையும் ஒரு திருப்தியையும் கொடுத்துருக்குதுப்பா. உம்முடைய பர்வதத்தில் என் பிள்ளைகள் வைத்திருக்கிற எல்லா விண்ணப்பங்களுக்கும் இன்றைக்கு உம்முடைய கண்கள் திறந்தவைகளும் செவிகள் கவனிக்கிறவைகளுமாக இருக்கட்டும். இன்றைக்கு நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டீங்களே, எதெல்லாம் என் பிள்ளைங்க நினச்சி கவலையோடு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த வார்த்தையை நான் பார்த்துக்கிறேன், கர்த்தருடைய பர்வதத்தில் அது பார்த்துக்கிறேன், நீ போ, அந்த காரியம் உனக்கு நல்லதாக முடியும், நான் பார்த்துக்கிறேன், நீ போய் அந்த காரியத்தை கையிட்டு செய், நீ போ அந்த காரியத்தில் இறங்கி நில்லு, நான் உனக்கு அந்த காரியத்தில் ஒரு அற்புதத்தை செய்வேன், நான் அதில் உனக்கு வெற்றியை தருவேன், நான் அதிலேருந்து மீட்டு தருவேன். இருக்கிற இந்த பலத்தில் போய் எக்ஸாம் எழுது, உனக்கு ஞாபக சக்தி இல்லை, மறதி வருது, திடீர்னு பிரெயினே பிளாங்க் அவுட் ஆகுது, பிளாக் ஆன மாதிரி நிற்குது, என்னால் எழுத முடியலை, பேச முடியலை, கவலையப்படாத, நான் பார்த்துக்கிறேன், நீ போ எழுது, அதுக்காக போகாமல் இருந்துடாத, பின்மாற்றத்தில் போயிடாதேன்னு ஆண்டவர் சொல்லி என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறதற்காக மக்கு நன்றி. இன்றைக்கு பிறந்த நாள் திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளை ஒரு விசை கண்ணோக்கி பாரும். நான் பயப்படாமல் நம்பிக்கையாக இருப்பேன், கர்த்தராகி யெகோவா என் பலனும்
என் கீதமும் ஆனவர் என்ற வார்த்தை இந்த வருஷம் முழுவதும் என் பிள்ளைகளுக்கு பலிக்கட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04424579999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.